ஹாய் ட்ரேடர்ஸ். ஸோ இன்னைக்கு உங்களோட ட்ரேட் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு செட்டப் வந்து டுடே வந்து எனக்கு ட்ரேட் கிடைக்கல. ஒரு 2 டைம்ஸ் வந்து ஒரு 11:45க்கு மேல ஒரு ட்ரேட் கிடைச்சுச்சு. பட் அந்த ட்ரேட் வந்து ஒரு நல்ல ஒரு மூவ்மெண்ட் குடுக்குற ட்ரேட் இல்ல. ஸோ அதனால காஸ்ட் டு காஸ்ட்லயே வந்து எக்ஸிட் ஆயிட்டேன். நான் இன்னைக்கு வந்து ட்ரேட் வந்து எந்த மாரி எடுத்திருந்தேன். ஸோ அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் குடுக்குறேன். நெக்ஸ்ட்டு நாளைக்கு வந்து நம்மளோட நிஃப்டிக்கான ட்ரேடிங் செட்டப் எப்படி இருக்கு? ஸோ அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அது பிரகாரம் நாளைக்கு மூவ் ஆச்சு அப்படின்னா, நான் ஒரு 2 வீக்ஸ் எதிர்பார்க்கிற மூவ்மெண்ட் நாளைக்கு கிடைச்சுனாலே எனக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அது எல்லாமே இன்னைக்கு ட்ரம்போட கையில தான் இருக்கு. ஏன்னா நம்மளுக்கு இன்னைக்கு நைட் ஒரு 10:00 பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் வந்து பதவி ஏற்கிறார். இந்தியன் டைம்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 10:00 ட்ரம்ப் வந்து பதவி ஏற்கிறாரு. ஸோ அத பேஸ் பண்ணி தான் நாளைக்கு வந்து எஃப்ஐஎஸோட ஆக்டிவிட்டி பையா, செல்லா அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகும். பிளஸ் டெக்னிக்கலி எனக்கு என்ன கன்ஃபர்மேஷன்ல இருக்குன்னா, ஒரு செல் கன்ஃபர்மேஷன்ல தான் இன்னும் இருக்கு மார்க்கெட். ஒரு பை கன்ஃபர்மேஷன் இன்னும் சேஞ்ச் ஆகல. ஸோ அத பேஸ்டா நம்மளுக்கு எந்த மாரி மூவ்மெண்ட் தரப்போகுது அப்டின்னா, நிஃப்டி வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிறது ஒரு பெரிய ஒரு செல் செட்டப் தான். அது எவ்வளோ தூரம் அப்டின்னா 23,500 வரைக்கும் நம்ம செல் செட்டப் மட்டும் தான் எதிர்பார்க்க போறோம். சரிங்களா? அப்ப 23,500 போற வரைக்கும் நீ பை பண்ணாம சும்மா இருப்பியா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. ஒரு ரிவர்சல் செட்டப்ல வந்து ஒரு என்ட்ரி கிடைச்சுனா எடுப்பேன். ஸோ அனதர் என்ட்ரீஸ் வந்து நான் வந்து அவாய்ட் பண்ணிருவேன். ஸோ என்னோட கணிப்படி நிஃப்டி என்ன ஆகறதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிளியரா புரியும்னு நெனைக்கிறேன். ஸோ இப்ப என்னன்னா, நிஃப்டியோட கன்ஃபர்மேஷன் பிரகாரம் நம்மளுக்கு இந்த லெவல்ஸ்க்குள்ள கண்டிப்பா அது செல் ஆகணும். சப்போஸ் செல் ஆகாம அது இந்த லெவல ரீச் பண்ணிட்டு இங்க ரீட்ரேஸ் பண்ணுது அப்படிங்கிறப்ப, நிஃப்டி நெக்ஸ்ட் பைக்கான பொசிஷன்ல வந்து சேஞ்ச் ஆகும். சரிங்களா? ஸோ அப்ப நம்மளோட ஃபோக்கஸ் எங்க செல் ஆகறதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் இந்த லெவல பிரேக் ஆச்சு அப்படின்னா, செல் ஆகறதுக்கான சான்ஸ் இருக்கு. 23,272 பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா, நான் நிஃப்டில வந்து புட் ஆப்ஷன்ல வந்து பை பண்ணி என்னோட ட்ரேட வந்து 22,800 வரையும் மூவ் பண்ணுவேன். அதுல ஃபர்ஸ்ட் டார்கெட்டா 23,048 அதாவது இந்த லெவல். இங்க இருந்து இந்த லெவல்ல ஒரு சின்னதா ஒரு கரெக்ஷன்னா, அது இவ்வளோ தூரம் தான் குடுக்கணும். இவ்வளோ குடுத்துட்டு மறுபடியும் இத உடைச்சு, மறுபடியும் டக்கு டக்குன்னு மார்க்கெட் வந்து கீழ போகணும். சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு செட்டப் வந்து நடக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ ஒருவேள அப்ப பைக் எங்கப்பா கன்ஃபார்ம் பண்ணுவ அப்டின்னா, இந்த லெவலுக்கு மேல கிடைச்சுச்சுன்னா கன்ஃபர்மேஷன். ஸோ ஒன்ஸ் இங்க இருந்துட்டு அகைன் இங்க ஒரு ரீட்ரேஸ் பண்ணிட்டு மார்க்கெட் ரிட்டர்ன் ஆச்சு அப்படிங்கிறப்ப, இதுவரையும் ஒரு ஃபர்ஸ்ட் டார்கெட். அண்ட் அனதர் ஒன் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, 23,616 500 டூ 616 இந்த ரேஞ்ச் வரையும் ஒரு அனதர் ஒன் டார்கெட். இப்ப நான் நிஃப்டில வந்து நம்ம வந்து ப்ரீவியஸா என்ன அனலைஸ் பண்ணியிருந்தோம். அதாவது சண்டேல வந்து நம்ம ஒரு கன்ஃபர்மேஷன்ல வந்து மண்டே நிஃப்டி இந்த பக்கம் தான் மூவ் ஆகப்போகுது அப்படிங்கிறது என்ன கன்ஃபர்மேஷன் பண்ணியிருந்தோம்னா, ஜஸ்ட் இந்த லெவல பிரேக் பண்ணா நான் உங்கள டவுன் ட்ரெண்ட் ட்ரேட் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்புட்னேன். 23,172 பிரேக் பண்ணா டவுன் ட்ரெண்ட் ட்ரேட் வந்து ஃபோக்கஸ் பண்ணலான்னேன். இன்னைக்கு மார்க்கெட் அழகா நம்மளுக்கு சப்போர்ட் எடுத்தது அந்த பிளேஸ்ல தான். இந்த சப்போர்ட்ல அப்ப நீ பை என்ட்ரி பிளேஸ் பண்ணியிருக்கலாம்ல அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். ஒரு ஐடியா உங்களுக்கு வந்து கிரியேட் ஆகும். பட் அந்த இடத்துல வந்து எனக்கு ஒரு பை என்ட்ரிக்கான கன்ஃபர்மேஷனே வந்து கிடைக்கல. ஏன் இந்த இடத்துல ஒரு பை என்ட்ரிக்கான கன்ஃபர்மேஷன் கிடைக்கல அப்புட்னா, என்னோட ஃபோக்கஸ் ஃபுல்லா செல் என்ட்ரிக்கான கன்ஃபர்மேஷன் என்னோட செட்டப் வந்து இருந்துச்சு. ஸோ இந்த பிளேஸ்க்குள்ள நான் வந்து செல் ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். பட் உங்களுக்கு வந்து இது வந்து நடந்தது வந்து ஒரு ஃபண்டமெண்டல் நியூஸ் பேஸ்டு வந்து நடந்திருக்கு. எப்படிப்பா அது ஃபண்டமெண்டல் நியூஸ்ல நடந்திருக்கு அப்படின்னா, இதே டைம்ல பிடிசில இருந்து ஸோ எல்லாமே நம்மளுக்கு பை ஆயிருக்கு. சரிங்களா? பிட்காயினும் பை ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டி, நிஃப்டி எல்லாமே பை ஆயிருக்கு. இன்னைக்கு பேங்க் நிஃப்டி வந்து ஒரு புல்லிஷ் ஸ்ட்ரென்த்ல தான் இருந்துச்சு. மேபி அதனாலேயே கூட இருக்கலாம். பட் நிஃப்டி வந்து இந்த டைம்ல நம்மளுக்கு பிடிசியும் பை ஆயிருக்கு. பிடிசி ஒரு 12:00 பை ஆயிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 11:15க்கே பை ஆயிருக்கு. 11:15 டூ 11:30 இந்த ரேஞ்ச்குள்ளேயே பை ஆயிட்டு, அதுக்கப்புறம் ஃபுல்லா வந்து சைட்வேஸ் தான். நான் இங்க தான் வந்து ஏன்னா 23,400 எனக்கு தெரியும். இங்க இருந்து மார்க்கெட் வந்து ரிட்டர்ன் ஆகுறதுக்கான சான்ஸ் அதிகமா இருக்கு அப்படிங்கிறது. நான் இங்க இருந்து ஒரு 2 டைம் வந்து செல் ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணேன். ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பிளேஸ் ஆகுறப்ப இந்த லெவல்ல ஒரு செல் ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணேன். ஐ மீன் ஒரு புட் ஆப்ஷன் வந்து செல் பை பண்ணேன். இந்த ரேஞ்ச்ல. அண்ட் அனதர் ஒன் பார்த்தீங்கன்னா, அடுத்த நெக்ஸ்ட் இந்த லெவல்ல. இங்க வந்துட்டு எனக்கு மார்க்கெட் ஃபுல்லா ஃபுல்ஃபில் பண்ணிருச்சு அப்படிங்கிறது அந்த லெவல்ல இருந்து ஒரு செல் ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணேன். பட் எனக்கு 2 ஆர்டருமே வந்து ஃபெயிலியர் ஆச்சு. எல்லாமே காஸ்ட் டு காஸ்ட்லயே எக்ஸிட் பண்ணிட்டேன். ஏன்னா மார்க்கெட் வந்து எனக்கு ஒரு டவுன் ட்ரெண்ட் வரதுக்கான சிச்சுவேஷன் கிரியேட் பண்ணவே இல்ல. அப் ட்ரெண்டுக்கு போறதுக்கான சிச்சுவேஷனையும் கிரியேட் பண்ணல. ஸ்டில் அது சைட்வேஸ்ல தான் இருந்துச்சு. ஸோ 2 கோட்ட போட்டேன். இதுக்கு மேல போனா தான் நம்மளுக்கு ஏதாவது கன்ஃபர்மேஷன் கிடைச்சுனா, பைக்கு ஃபோக்கஸ் பண்ணலாம். அது ஜஸ்ட் 23,400 வரையும் போயிட்டு ரிட்டர்ன் வந்து ரீட்ரேஸ் பண்ணுச்சுன்னா சான்ஸ் இருக்கு. இல்ல அப்டின்னா, நெக்ஸ்ட் இந்த லெவல உடைக்குது அப்படிங்கிறப்போ, ஒரு ரீட்ரஸ்ட் என்ட்ரி வேணா இங்க வந்துட்டு மறுபடியும் கீழ விழுகுதுன்னா, அப்போ ஒரு என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் கன்ஃபர்மேஷன்ல வெயிட் பண்ணேன். பட் 2 என்ட்ரி கன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கிடைக்கவே இல்ல. ஸோ ட்ரேட் வந்து குளோஸ் பண்ணிட்டோம். ஜஸ்ட் ஒரு ₹275 லாஸோட ட்ரேட் வந்து குளோஸ் பண்ணியாச்சு 300 குவான்டிட்டிக்கு. ஸோ நம்ம என்ன இப்ப நிஃப்டில வந்து நாளைக்கு இதுல 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல என்ன ஃபோக்கஸ் பண்றேன் அப்படின்னா, ஜஸ்ட் இந்த லெவலுக்கு மேல மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறப்ப, 23,400க்கு மேல மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறப்ப, 23,391 டூ 400 இந்த ரேஞ்ச்லயே நம்மளுக்கு செல்லிங் பிரஷர் வந்து கிடைக்குது அப்படிங்கிறப்ப, நம்மளோட ட்ரேடிங்க்கான கன்ஃபர்மேஷன் ஷார்ட் ஃபார்ம் அதாவது ஷார்ட் பொசிஷன் எடுக்கிறதுக்கான கன்ஃபர்மேஷன் கிடைச்சிரும்.
ஜஸ்ட் 23,375ல வந்து நான் என்ட்ரி வந்து பிளேஸ் பண்ணாம இதுவரையும் வெயிட் பண்ணுவேன். 23,325 வரைக்கும். அதாவது 75ல இருந்து 25 வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு, 25ல இருந்து ஒரு ரீட்ரஸ்ட் இப்படி பண்ணும்ல. அதுல வந்துட்டு இப்படி பண்ணிட்டு இறங்குங்கிறப்ப, அப்போ வந்து என்னோட ட்ரேட வந்து ஷார்ட் பொசிஷனுக்கு வந்து எக்ஸிக்யூட் பண்ணி, நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பெக்ட் பண்ண மாரி ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து 23,261 நெக்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா, 23,170 இத உடைச்சா மார்க்கெட் பயங்கரமா நம்மளுக்கு கீழ விழுங்கிறது ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான். அப்ப நம்ம இந்த லெவலுக்காண்டி தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? அப்ப அந்த லெவல் வந்துட்டு சின்னதா ஒரு அப் ட்ரெண்ட் போயிட்டு கூட அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து கீழ வந்து விழுகலாம். ஓகே. ஸோ அப்புறம் என்னோட ஃபோக்கஸ் ஃபுல்லா இப்ப இந்த இதுக்கு மேல மார்க்கெட் போகுது அப்படிங்கிறப்ப 23,400க்கு மேல மார்க்கெட் மூவ் ஆகுது அப்படிங்கிறப்ப, நான் வந்து என்னோட என்ட்ரி எவ்வளவு தூரம் நான் வந்து ஒரு பை என்ட்ரிக்கான கன்ஃபர்மேஷனா 529 டூ 572 வரைக்கும் ஒரு டார்கெட் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அங்க இருந்து ஒரு செல்லிங் பிரஷர் ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ இதான் வந்து டியூஸ்டே வந்து நான் வந்து நிஃப்டி 50ல வந்து எக்ஸ்பெக்ட் பண்றது. ஸோ என்னோட கிளியர் செட்டப் என்னன்னா, ட்ரம்ப் என்ன சொல்றாரோ அத பேஸ் பண்ணி எஃப்ஐஓஸோட ஆக்டிவிட்டீஸ் வந்து நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அது பையா இருந்தாலும், செல்லா இருந்தாலும். ஸோ அதுல வந்து நம்ம இன்னும் ஃபிக்ஸ் ஆகவே இல்ல. ஏன்னா ட்ரம்போட மைண்ட் செட் எப்புட்னா, எப்ப வேணாலும் என்னத்த வேணா அறிவிப்பாரு. ஸோ அதனால நம்ம அதுல வந்து ஃபண்டமெண்டலா எதுவுமே ஃபிக்ஸ் ஆக கிடையாது. நம்ம டெக்னிக்கலி மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். ஃபண்டமெண்டலா ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சு அப்புட்னா, நான் ஃபர்தரா நாளைக்கு நம்மளோட டெலகிராம் சேனல்ல வந்து அப்டேட் பண்றேன். ஸோ நீங்க நம்மளோட டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம போயிட்டு ஜாயின் பண்ணிருங்க. ஸோ அதோட அப்டேஷன பார்த்துட்டு உங்களுக்கு கிளியர் ஐடியா கிடைச்சுனா, நெக்ஸ்ட் உங்க ட்ரேடோட கன்ஃபர்மேஷன் வச்சு நீங்க வந்து நாளைக்கு வந்து ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ இன்னொரு கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு என்ன குடுக்குறேன் அப்புட்னா, ஸோ மார்க்கெட் வந்து ஃபண்டமெண்டலா மூவ் ஆகுறத விட டெக்னிக்கலி நல்லா மூவ் ஆகும். பட் ஃபண்டமெண்டலி ஏதாவது கன்ஃபர்மேஷன் கிடைக்குதுன்னு ட்ரேட வந்து பண்ணாம, டெக்னிக்கலுக்கு வெயிட் பண்ணி ட்ரேட் எடுங்க. சப்போஸ் கிடைக்கல அப்புட்னா, அந்த ட்ரேட அவாய்ட் பண்ணிருங்க. ரிஸ்க் உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து குறையறதுக்கான சான்சஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ ரிவார்ட் கிடைக்கலனா ரிஸ்க் குறைஞ்சாலே நமக்கு ஒரு பெரிய விஷயம் தான் அது. ஸோ ரிஸ்க்க குறைச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ரிவார்ட் வந்து பெனிஃபிட் வந்து அதிகமா கிடைக்கிற மாரி உங்களோட ட்ரேடிங் செட்டப் வந்து நீங்களே வந்து கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருவீங்க. ஓகே. ஸோ இதான் வந்து என்னோட கன்ஃபர்மேஷன். இந்த கன்ஃபர்மேஷன் கிடைச்சா மட்டும் தான் நான் வந்து என்ட்ரி எடுப்பேன். ஃபண்டமெண்டலி ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன் ட்ரேடுக்கு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்களோட ஃபிரெண்ட்ஸ் சர்க்கிள்ல யாராவது ஸ்டாக் மார்க்கெட் பத்தி லேர்ன் பண்ணியிருந்தாங்கன்னா, ஸோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஐ அம் நாட் எ செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர். திஸ் வீடியோ ஃபுல்லி எஜுகேஷன் பர்ப்பஸ் ஒன்லி. ஓகே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க் யூ.